ஹலோ சில்ட்ரன், ஹவ் ஆர் யூ? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து மூட் ஸ்விங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மூட் ஸ்விங்ஸுக்கும் எஜுகேஷனுக்கும் என்ன சம்மந்தம்? கண்டினியூஸாக ஸ்டடீஸ்லேயே இருக்கிறதுனாலையும் அதே என்விரான்மெண்ட்லேயே இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஓகே, அது யாருக்கு தான் இல்லை? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஹியூமன்ஸாக பிறந்துட்டாக்க மூட் ஸ்விங்ஸ் இருக்க தான் செய்யும். அதை நம்ம டீல் பண்ணணும். அந்த மூட் ஸ்விங்ஸ்லேயே அந்த இரிட்டேட்டடாகவே இல்லாமல் நம்ம அதை மாற்றிக்க ட்ரை பண்ணணும். அதை நம்ம முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சால் தான் அதை விட்டு நம்ம வெளியில் வர முடியும். அதுக்காக கவலையே படக்கூடாதுன்னு நான் சொல்லலை, கவலையிலே மூழ்கி கிடக்கக்கூடாது, அதான் நான் சொல்ல வரேன். எப்படி மூணுக்கே பாதி நாளும் ஒளியை குறைச்சி தேயுது, திருப்பி பிரைட் ஆகுது, திருப்பி தேய்மானம் ஆகுது. அப்படிப்பட்ட மூணுக்கே இதாங்க எதினா நம்மளுக்கெல்லாம் என்ன, ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே இந்த மூட் ஸ்விங்ஸு வரதான் செய்யும். பட் அதை நம்ம கிளவராக டீல் பண்ணிக்கணும். அது வர்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட்டு நம்ம வெளியில் நம்மளோட ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளாவே புத்துணர்ச்சியாக வச்சுக்கணும். நம்மளுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிடணும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். நம்மளுக்கு சில நேரங்களில் கசப்பு கூட உடம்புக்கு நல்லது தானே, மாத்திரை போடுறதுனால குணமாகுது. அந்த மாதிரி கசப்பான நினைவுகளும் கசப்பான விஷயங்களும் போகட்டும். அதே மாதிரியே மன அழுத்தமும் வரும். அதை விட்டு நம்ம வெளியில் வர பார்க்கணும். ஓகே, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். கிளியராக திங்க் பண்ணுங்கள். நல்ல இன்டென்ஷன்ஸோடு இருங்க. ஹாப்பியாக இருங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.